கடந்த அக்டோபர் மாதம் உத்தரப்பிரதேசத்துல பாக்பத் மாவட்ட ஆட்சியர் ஜிதேந்திர பிரதாப் சிங் கலந்துகிட்ட ஒரு அலுவல் கூட்டத்துல பில்சரின் போட்டிருக்கிற ஒரு வாட்டர் பாட்டில தன்னோட மேஜையில பார்த்திருக்காரு. பிஸ்லரி கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன பில்சரின்னு சந்தேகப்பட்டு அதை பத்தி உடனே விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. விசாரணையில அந்த மினரல் வாட்டர் பாட்டில் போலியானதுன்னு கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற ஒரு கிராமத்துல இந்த பாட்டில் விற்கப்பட்ட கடைக்கும் சீல் வச்சாங்க. இது உத்தரப்பிரதேசத்துல தற்செயலா நடந்த ஒரு சம்பவம் தான். இதே மாதிரி நாட்டுல பிற மாநிலங்களையும் இது நடந்துட்டும் இருக்கலாம். இது மாதிரி பல பிராண்டுகளுக்கு போலி ப்ராடக்ட் தயார் பண்ணி விற்கப்படுறதை நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உணவுப் பொருள்கள்ல இது மாதிரியான போலிகள் கொண்டு வரப்படுறது ரொம்ப ஆபத்து தான். ஏன்னா நாம தினமும் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துற தண்ணீர் பாதுகாப்பானதான்னு யாரும் உறுதி செஞ்சுக்கிறது இல்ல. நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் அத்தியாவசிய தேவையான தண்ணீர் தரமானதா, விலை கொடுத்து பாட்டில்கள்ல வாங்கி குடிக்கிற குடிநீர் பாதுகாப்பானதா வாங்க பார்க்கலாம். மினரல் வாட்டர் இப்போ மக்கள் மத்தியில இது அதிகமாவே புழக்கத்துல இருக்கு. குறிப்பா நகரங்கள்ல எல்லா வீடுகள்லயுமே மினரல் வாட்டர் கேன்கள் தான் வாங்குறாங்க. நிலத்தடி நீர் குழாய்கள் மூலமா கிடைக்கிற தண்ணீர் முதல்ல சுத்திகரிக்கப்படுது. அப்படி செய்யறப்ப தண்ணீர்ல உள்ள மாசுக்களோட சேர்ந்து அதுல இருக்கிற கனிமங்கள் எல்லாமே நீக்கப்படுது. அதுக்கப்புறமா செயற்கையான முறையில கனிமங்களை சேர்க்கிறாங்க. இந்த முறையில தண்ணீரை சுத்திகரிக்கும் போது அதுல இருக்கிற முக்கியமான கனிமங்கள் இழக்கப்படுறதா நிபுணர்கள் சொல்றாங்க. அதாவது இயற்கையான தண்ணீர்ல மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம்னு பல தாதுக்கள் இருக்கும். இந்த தாதுக்களுக்கு உடல் செயல்பாடுகள்ல முக்கிய பங்கு இருக்கு. நீரை சுத்திகரிக்கிறப்ப அதுல உள்ள தாதுக்கள் இழக்கப்படுது. நீரை சுத்திகரிப்பு செஞ்ச பிறகு அதுல மறுபடியும் செயற்கையான முறையில கனிமங்கள் சேர்க்கப்படுறதா மினரல் வாட்டர் நிறுவனங்கள் சொன்னாலும் இயற்கையான நீர்ல கனிமங்களோட கலவைய செயற்கையான முறையில அதே விகிதத்துல கொண்டு வர முடியாதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அதே போல ஒவ்வொரு பகுதியிலையும் கிடைக்கிற தண்ணீர்ல இருக்கிற கனிமங்களோட தன்மையும் மாறுபட்டிருக்கும் அப்படின்றது கூடுதல் தகவல். சுத்திகரிக்கப்பட்ட நீர் உங்களோட தாகத்தை தணிக்கலாம், ஆனால் அது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த எதுவும் செய்யாது. பதிலா தசைப்பிடிப்புல இருந்து எலும்பு பிரச்சனைகள் வர பல உடல்நல கோளாறுகளுக்கு வழிவகுக்கும்னு தில்லியை சேர்ந்த ஊட்டச்சத்து நிபுணரான பாத்திமா சோக்ரா உறுதிப்படுத்துறாங்க. அது மாதிரி உறவு லேப்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஸ்வப்னில் ஸ்ரீவஸ்தவ் இயற்கையான நீர்ல உள்ள கனிமங்களை செயற்கையான நீர்ல கொண்டு வருவது கடினம்னு சொல்றாரு. உடலுக்கு நீர்ச்சத்தை மட்டும் கொடுக்கிற இந்த பாட்டில் குடிநீர் டைப் 2 நீரிழிவு, பக்கவாதம், இதய பிரச்சனைகள் ஏற்படுத்தும்னு இஸ்ரேல் ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. சோர்வு, எரிச்சல், செரிமான பிரச்சனைகளுக்கு கூட தண்ணீர்ல போதுமான கனிமங்கள் இல்லாதது காரணமா இருக்கலாம். உடல் பாதிப்பு மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல தண்ணீர் விற்கப்படுறதால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. குறிப்பா மினரல் வாட்டர் பாட்டில்கள்ல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதை பல ஆய்வுகள் உறுதிப்படுத்திருக்கு. 2018 ஆர்க் மீடியா நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வுல சராசரியா ஒரு லிட்டருக்கு 325 பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறதாவும், பாட்டில் உருவாக்குறப்ப அல்லது பேக்கிங் செய்யறப்ப தண்ணீர்ல பிளாஸ்டிக் நுழையலான்னு ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பிரபல நிறுவனங்கள் தங்களோட நிறுவனத்தோட பெயர், முகவரி, பிராண்ட் பெயர், தொகுதி எண், பேக்கிங் செய்யப்பட்ட தேதி, சுத்திகரிக்கப்பட்ட விவரங்கள், காலாவதி தேதி, கட்டாய ISI குறியீடு, கனிமங்களோட விவரம் இதையெல்லாம் தெளிவா காட்டணும்னு நுகர்வோர் விவகார அமைச்சகம் கூறுது. இறுதியா இந்திய உணவு கட்டுப்பாட்டு ஆணையம் பட்டியலிட்ட அதிக ஆபத்து நிறைந்த உணவுகள்ல மினரல் வாட்டர் அல்லது பாட்டில் குடிநீரும் சேர்த்திருக்காங்க. இதனால மினரல் வாட்டர் பாட்டில் தர ஆய்வுகள்ல கடுமையான விதிகள் பின்பற்றப்படணும்னு சொல்லியிருக்காங்க. பாட்டில் தண்ணீரால மனிதர்களுக்கு எந்த உடல் பாதிப்பும் ஏற்படாதுன்னு அறிக்கை தாக்கல் செய்ய குடிநீர் நிறுவனங்களுக்கு உத்தரவும் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மக்கள் என்ன செய்யணும்? பாட்டில் தண்ணீருக்கு மாற்றே இல்லையா? நல்ல தண்ணீர் குடிக்க என்னதான் செய்யலாம்? மாநகராட்சி, நகராட்சி மூலமா அல்லது நிலத்தடி நீர் குழாய் மூலமா கிடைக்கிற நீரை வடிகட்டி பின்னர் காய்ச்சி பயன்படுத்தினாலே அதுல உள்ள சத்துக்கள் முழுமையா கிடைக்கும். மண்பானையில தண்ணீரை ஊற்றி 2 to 5 மணி நேரம் வச்சிருந்தாலே மண் இயற்கையாவே தண்ணீர்ல இருக்கிற மாசுக்கள், வைரஸ், பாக்டீரியாவை உறிஞ்சிக்கும். அதே மாதிரி செம்பு பாத்திரங்களையும் தண்ணீர் ஊத்தி வைக்கும் போது சுத்தமான அதே நேரத்துல கனிமங்கள் இருக்கிற நீர் கிடைக்கும். வீட்டுல ரீமினரலைசர் உள்ள RO கருவிகளை பொருத்தலாம். இது நீரை சுத்திகரிப்பு செஞ்ச பிறகு கனிமங்களை மீண்டும் நீர்ல சேர்த்துரும். ஆக தண்ணீர் நமக்கு குடிக்க மட்டும் இல்ல, இதோட பின்னணியில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு.